போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக்கிற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக தடுப்பு பிரிவினர் கடந்த மார்ச் 9ஆம் தேதியன்று கைது செய்தனர். இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரை கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தனர். மேலும் சாதிக்கின் சகோதரரையும் அமலாக்கத்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். அதில் ஜேஎம்சி ரெசிடென்சி, சொகுசு பங்களா மற்றும் ஜாக்குவார் உள்ளிட்ட 7 சொகுசு ரக கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ள அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.